அந்த காலையில் ஒலிக்கும் அலாரம் சத்தமில்லை. லேட் ஆகுது, எழுந்திரு. அம்மாவின் அந்த கத்தல் தான் நம் முதல் வேக்கப் சாங். அது அப்போது சத்தமாயிருந்தாலும் இப்போது நினைத்தால் எவ்வளோ இனிமையாயிருக்கிறது. பையின் எடை, கணக்கு நோட்டின் பயம், விளையாட்டு நேரத்தின் உற்சாகம். வீட்டில் சாப்பாடு வைக்கிற நேரத்துக்கு முன்னாலேயே நம் டிபன் பாக்ஸை நண்பர்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க. இட்லி இருந்தால் பகிர்ந்து சாப்பிடுவோம். பூரி இருந்தால் ரகசியமா பெஞ்ச் கீழே ஒளிச்சு சாப்பிடுவோம். அதுவே சின்ன வயசின் நட்பின் முதல் சுவை. அசெம்பிளியில் நிற்கும் போது உயரமான பசங்க பின் வரிசையில், குறும்பான பொண்ணுங்க முன் வரிசையில். ஆனால் மனசு மட்டும் அனைவருக்கும் ஒன்றுதான். பெல் அடிக்கட்டும், கிளாஸ் போகட்டும், எந்த அழுத்தமும் இல்லாத வாழ்க்கை நாட்கள் தொடங்கட்டும். அதுதான் அந்த வயதின் திறமை. லஞ்ச் பிரேக் வந்தாலும் சாப்பாடு விட விளையாட்டுக்கே முக்கியம். ஷேன் ஷேன் என்று குழு சேர்ந்து கபடி, கோகோ, பூனையலி இவையெல்லாம் விளையாட்டு மட்டுமில்ல, நம் குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சி மொழி. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்த அந்த குறும்பு குழு, முன்னாடி அமைதியா உட்கார்ந்த அந்த சைலண்ட் குழு. ஆனா ஆங்கில காலத்துக்குள் எல்லாரும் ஒரே மாதிரி மெதுவாக கடிகாரம் பார்த்து நேரம் போச்சு என்று அறியாமலே ஒரு வருடம் ஓடிவிடும். பிடி சார் விசில் அடித்தால் அந்த மண்ணின் வாசனை இன்னைக்கும் நினைத்தாலே கண்கள் நனைந்து போகும். அது மண் இல்ல, நம் நினைவுகளின் முதல் கையெழுத்து. போர்டு எக்ஸாம் வந்தால் பயம். ஆனா கடைசி நாள் வந்தால் படித்த நோட்டுகளையே ஏறுமாறாக தூக்கி எறிவோம். இதுதான் நமக்கு சுதந்திரம் என்று சிரிப்போம். ஆனால் இப்போதான் புரிகிறது, அந்த வீட்டுப்பாட சுமையும் எவ்வளவு இனிமையான சுமை. நாம் அனைவரும் தொடர்பில் இருப்போம் என்று வாக்கு கொடுத்த நண்பர்கள், வாழ்க்கை அவர்களை பெரிய தூரங்களுக்கு கொண்டு போய்விட்டது. ஆனால் அவர்களின் நிறம், சிரிப்பு, சண்டை, கூட்டு டிப்பன், அது மட்டும் நினைவிலிருந்து அழியவே மாட்டேன். ஸ்கூல் கேட்டை கடைசியாக கடந்து சென்ற நாள், யாரும் சொல்லவில்லை, இதுதான் உன் வாழ்க்கையில் மிக அழகான நாட்கள் என்று. ஆனால் பல வருடங்களான பின்தான் அந்த வார்த்தைகள் மனசுக்குள் அமைதியா ஒலிக்க ஆரம்பிக்கின்றது. ஸ்கூல் என்பது ஒரு கட்டிடம் இல்லை. அது நம் குழந்தை பருவத்தின் அம்மாவை தாண்டியும் இரண்டாவது பாதுகாப்பு. அங்கு கிடைத்த அன்பு, அங்கு கிடைத்த கவனம், அங்கு கிடைத்த நண்பர்கள், இவையெல்லாம் வாழ்நாள் முழுக்க பொன்னான நினைவுகள். ஸ்கூல் வாழ்க்கை முடிந்தாலும் ஸ்கூல் நினைவுகள் முடிவதில்லை. அவை ஒவ்வொரு மாலையும், ஒவ்வொரு பழைய பாடலிலும், ஒவ்வொரு காலியான விளையாட்டு மைதானத்திலும் நம்மை அழைக்கிறது. வா, இன்னொரு நாள் ஸ்கூலுக்கு போகலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.